இன்னைக்கு நம்ம வீடியோவில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட நெகட்டிவ் ஃபார்ம் பார்க்க போகிறோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன, அதனுடைய பாசிட்டிவ் ஃபார்ம் பற்றி தெரியாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே, நெகட்டிவ் ஃபார்ம் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன, நிகழ்காலத்தில் அதாவது இப்போ நடந்துக்கிட்டே இருக்கிறத பற்றி பேசுகிறது தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொன்னோம். எக்ஸாம்பிளுக்கு விளையாடி கொண்டிருக்கிறேன், இது எப்படி சொல்லலாம், பிளேயிங். இது பாசிட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. ஓகேவா, இதை எப்படி நம்ம நெகட்டிவ் ஃபார்ம்ல சொல்லலாம், விளையாடி கொண்டிருக்கவில்லைன்னு சொல்லலாம். ஓகேவா, விளையாடிட்டு இருக்கியா அப்படின்னா விளையாடிக்கிட்டு இல்லை அப்படின்னு சொல்வல்ல. சரி, இதை எப்படி சொல்லலாம்னா நாட் பிளேயிங். விளையாடி கொண்டிருக்கவில்லை அப்படிங்கிறத நாட் பிளேயிங்னு சொல்வோம். ஓகே, இப்போ ஐங்கிற சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா சப்ஜெக்டோட எது சேர்த்தணும், ஆம் ஆட் பண்ணிக்கணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், வெர்போட ஐஎன்ஜி சேர்த்துவோம். இது நெகட்டிவ் ஃபார்ம் அப்படிங்கிறதுனால கூடவே நாட் ஆட் பண்ணிக்கணும். வெர்புக்கு முன்னாடி நாட் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். நான் சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லை. இப்போ நான் அப்படின்னா என்ன, சப்ஜெக்ட்ல ஐ. ஓகேவா, ஐ வந்தா சப்ஜெக்ட் கூட என்ன ஆட் பண்ணணும், ஆம் ஆட் பண்ணணும். குட். நெக்ஸ்ட் சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லை அப்படின்னு இருக்கு. இங்க என்ன வெர்ப், சாப்பிடுறது. ஸோ ஈட். வெர்போட என்ன சேர்த்தணும், ஐஎன்ஜி சேர்த்தணும். ஈட்டிங். சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லைன்னு இருக்கு. ஸோ இல்லை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பா நாட் வரும். ஓகேவா, அதனால ஐ ஆம் நாட் ஈட்டிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஹீ, ஷீ, இட், நேம்ஸ். இந்த நாளும் சப்ஜெக்டா வந்துச்சு அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் கூட என்ன சேர்த்தணும், இஸ் சேர்த்தணும். அதே மாதிரி வேர்போட ஐஎன்ஜி, வேர்புக்கு முன்னாடி என்ன சேர்த்தணும்னு சொல்லியிருக்கேன், நாட் சேர்த்தணும். ஓகேவா, சப்ஜெக்ட் கூட என்ன வரும், இஸ் வரும். இதே ஐங்கிற சப்ஜெக்ட் வந்தால் என்ன பார்த்தோம், ஆம் வரும். மற்றதெல்லாம் ஒன்று தான். இது நெகட்டிவ் ஃபார்ம் அப்படிங்கிறதுனால நாட் கூட வெர்போட ஐஎன்ஜி வரும். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவள் படித்து கொண்டிருக்கவில்லை. இதுல அவள் அப்படின்னு இருக்கு. அவள் அப்படின்னா என்ன, ஷீ. ஷீங்கிற சப்ஜெக்ட் வந்தா சப்ஜெக்ட் கூட என்ன ஆட் பண்ணணும், இஸ் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஓகே, குட். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், கொண்டிருக்கவில்லை. ஸோ வேர்போட ஐஎன்ஜி இல்லைன்னு முடியுது. அப்போ என்ன ஆட் பண்ணணும், நாட் ஆட் பண்ணணும். ஷீ இஸ் நாட் ஸ்டடியிங். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ரவி கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கவில்லை. இதுல ரவின்னு இருக்கு. ரவிங்கிறது பெயர். நேம் வந்தா அது கூட என்ன ஆட் பண்ணணும், சேம் இஸ் தான் ஆட் பண்ணணும். ஓகே, இங்க விளையாடி கொண்டிருக்கவில்லை, இல்லை அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நாட். என்ன, விளையாடுறது, வேர்ப். வேர்போட ஐஎன்ஜி சேர்த்தி பிளேயிங். ரவி இஸ் நாட் பிளேயிங். என்ன விளையாடல, கிரிக்கெட் விளையாடல. ஸோ கிரிக்கெட். ரவி இஸ் நாட் பிளேயிங் கிரிக்கெட். இப்போ வி, யூ, தே இதெல்லாம் சப்ஜெக்டா வந்துச்சு அப்படின்னா நம்ம சப்ஜெக்ட் கூட என்ன ஆட் பண்ணணும், ஆர் ஆட் பண்ணணும். அதே மாதிரி வேர்போட ஐஎன்ஜி, இது நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறதுனால நாட் ஆட் பண்ணணும். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவர்கள் தூங்கி கொண்டிருக்கவில்லை. அவர்கள் அப்படின்னா என்ன, தே. தே சப்ஜெக்டா வந்துச்சு அப்படின்னா கூட என்ன ஆட் பண்ணணும், ஆர் ஆட் பண்ணணும். ஓகேவா. நெக்ஸ்ட் தூங்கி கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னு வந்தாலே நாட் வந்துடணும். தே ஆர் நாட் என்ன பண்ணல, தூங்கி கொண்டிருக்கவில்லைன்னு இருக்கு. ஸ்லீப். வேர்ப் வந்து ஸ்லீப்.
கூட என்ன ஆட் பண்ணணும்? ஐஎன்ஜி. ஸ்லீப்பிங். தே ஆர் நாட் ஸ்லீப்பிங். நெகட்டிவ் ஃபார்முக்கான ஹோம்ஒர்க். நான் கணிதம் படித்து கொண்டிருக்கவில்லை. அவன் கணிதம் படித்து கொண்டிருக்கவில்லை. நாங்கள் கணிதம் படித்து கொண்டிருக்கவில்லை. இது மூணுத்துக்கும் ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட இன்ட்ராகேட்டிவ் ஃபார்மை நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன்.